தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெப்போலியன் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா, நெப்போலியன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, வின்டேஜ் டைம்ல அவருக்கு ஈக்குவலா வந்து ஹீரோஸ் நடிக்க முடியாத அளவுக்கு டஃப் குடுத்த ஒரு ஆக்டர்னே சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாம, அவரு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆக்டிங் சைட்லேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து வேணாம். நான் வந்து தனியா ஃபாரின் போறேன் என் பையனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் வந்து போயிருந்தாரு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி பிசினஸ் கம்பெனிய ரொம்ப சூப்பரா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாம, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் அப்படிங்கிற இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போவா வந்து பார்த்தீங்கன்னா, மெஹந்தி ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஹந்தி ஃபங்ஷனுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. என்னடா மாதவன் சார் திடீர்னு அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே சின்ன கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ படத்துக்காக போயிருப்பார் அப்படின்னு பார்த்தேன். இல்ல இந்த மேரேஜ்க்காக தான் போயிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க மாதிரி வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்னடா அது எல்லாருமே அங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே அங்கே தான் இருக்குது. அஜித்லேருந்து மாதவன்லேருந்து ராதிகா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ்க்காக போயிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், நம்மளோட நெப்போலியன் சாருக்காக தான். ஏன்னா நெப்போலியன் சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெப்போலியன் சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பையனுக்காக ஒரு மேரேஜ் வந்து இங்கே நடக்குது, எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இன்விடேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தமிழ் மக்களுக்குமே சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தமிழ் ஆக்டர்ஸ்க்குமே சரி, இங்கே இருக்க தமிழ் மினிஸ்டர்ஸ்க்குமே சரி, எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்விடேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெப்போலியன் சார் ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சொந்தக்காரங்கள்லேருந்து நம்மளோட தமிழ் டாப் ஸ்டார்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால ஒரு செம வைபான செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுது.